sir. Hello team. Hello all. Good morning all. Yes sir, yes sir. No sir, no sir. Sorry sir. மங்கினி அங்கே பண்றேன். இங்க பா, கடைக்கு போய் வெத்தலை வாங்கிட்டு வா எனக்கு. என்ன சொல்ற? எதுவும் கேட்க மாட்டேங்குது. நல்லா சத்தமா சொல்லு. ஏய், என்னடி சொல்ற? ஒரு இளவும் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா தான் பேசி தொலைங்க. ஏய் கிழவி, ஆபீஸ் கால்ல இருக்கேன். ஏன் மறுபடியும் வந்து இன்சை பண்ணிட்டு இருக்கேன். போ, அப்புறமா வந்து பேசு. சார் மியூட் போடாம பேசிட்டேன். இங்க வந்து என் பாட்டி வந்து என்ன இன்சை பண்ணிக்கிட்டு இருக்கு, காலைல பேச விடாம. அதான். சார் இனிமே இப்படி நடக்காது. அவங்கள உள்ள போய் சொல்லிடுறேன். முதல்ல மியூட்ல போடுவோம். ஏய் கிழவி, இப்ப சொல்லு. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எப்ப பார்த்தாலும் ஏதோ குசு குசுன்னு பேசுற. எஸ் சார், நோ சார், சாரி சார் அப்படின்ட்டு. இந்த மூணு தவிர வேற எதுவும் பேச மாட்டியா? ஏய், நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் வந்து இப்படி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்னவோ பண்ணிக்கல. எனக்கு போய் வெத்தலையும் ஒரு ரோஜா பாக்கு மட்டும் வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் வந்து பேசிட்டே இரு, சரியா? காலில் இருக்கல, இப்போ எப்படி போக முடியும்? யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் நான் பதில் சொல்லணும்ல. ஆமாம், பெரிய பதில். எஸ் சார், நோ சார், சாரி சார், இந்த மூணு தானே சொல்கிறேன். அதை நான் சொல்லிக்கிறேன். நீ போய் வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டு வா. அடிக்கலவி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டா? எஸ் சார், நோ சார், சாரி சார் அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் இரு, இந்த கால் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேணா போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஊரில் இருக்கிறதெல்லாம் டெய்லி காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருது. இது என்னடான்னா இங்கேயே மேக்கப்பை போட்டு உட்காந்துட்டு அங்கே பாரு பேக்கு வேற சைடில் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு லேப்டாப் முன்னாடி உட்காந்துடுறேன். என்ன தான் பண்ணுறான்னு ஒன்றும் தெரியல. கிழவி, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து வேலை பண்ணுறேன். எனக்கு வீட்டில் இருந்து வேலை பார்க்குறியா? எந்திரிக்கிறது 10 மணிக்கு. எந்திரிச்சோன்னா இதை தூக்கி வச்சுட்டு உட்காந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்டு போயிடுவேன், பல்லு கூட விளக்காம. அப்புறம் ஒரு தூக்கத்தை போடுவேன் 3 நாள். மறுபடியும் எந்திரிச்சு பார்ப்பேன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் வெளியே பிடிச்சத போயிடுவேன். இதான் வேலை பார்க்குற லட்சமா நீ? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட கிளவி? போதும், நீ பேசி தொலைச்ச லட்சணம். இப்போ நானே பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். நீ போய் வெத்தலையும் பார்க்க கொண்டு வா முதல்ல. என் கிளவி சொன்னா கேளு. நீ ஏதாவது சொல்லி சொதப்பிடுவேன். அதுக்கப்புறம் என் வேலையை போயிடும், பார்த்துக்க. எலுமிச்சம் நான் பார்த்துக்கிறேன். நீ போ முதல்ல, போய் வாங்கிட்டு வந்து நீ என்ன பண்ணிக்க. சரி, நான் மியூட்டில் போட்டிருக்கேன். ஏதாச்சும் கேட்டால் எதுவும் அன்மியூட்லாம் பண்ணி எதுவும் பேசுகிறாத, சரியா? நான் வந்து பார்த்துக்கிறேன். அவனுக்கு 2-3 தடவை கூப்பிடுவானுங்க என் பேரை சொல்லி. அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். அவனை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏதாச்சும் பேசி வேலைக்கு ஏற்று வச்சிடாத, சரியா? சரி போய் சீக்கிரமா வா. எப்போ பார்த்தாலும் நோண்டிகிட்டு இருக்கா. அப்படி என்ன தான் பண்ணுறான்? ஏதோ படையில் பார்க்குறானா? நம்மளும் பார்ப்போம். அப்படி என்ன தான் பேசுகிறாங்க, நம்மளும் எடுத்து கேட்போம். I plan to go a movie for this week. Do you have any suggestion, man? Let me know. தலைவரே, அனிமல் போங்க, நல்லா இருக்கு. அந்த படம் ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் காஞ்சரிங் கண்ணப்பன், அதை கூட பார்க்கலாம். என்ன ஏதோ மீட்டிங் அப்படின்னா? என்ன படத்தோட பேர்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க? பிரவீன், do you have any suggestion? No sir. கமல், you? No sir. இன்னும் எல்லாரும் பேரையும் கூப்பிட்றானுங்க. இப்போ இவ பேரையும் கூப்பிட்ருவாங்களோ? அதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது சொல்லிடலாம். இந்த எப்படி அனிமேட் பண்ணுறது? அதான் மைக் பட்டன் இருக்குல்ல, அதை அமைக்குவோம். ஹலோ. எஸ் மீனா, do you have any suggestion? Yes sir. Tell me. No sir. What? Sorry sir. No problem, just mute it. Thank you sir. ஏன்டி இப்படி மூச்சு வாங்க ஓடி வரேன்? நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. என்னது நீ பார்த்துக்கிறியா? இது ஏன் வேலை, உன் வேலை இல்லை, புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தன் எல்லாரும் பேரையும் கூப்பிட்டு ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி, உன் பேர் வந்துருமா அப்படின்னு சொல்லி நானே அட்மிட் பண்ணிட்டு பேசிட்டேன். எனக்கு நீ பேசிட்டியா? என்ன சொல்ற? ஐயோ, எனக்கு இப்போ தலையே சுத்துது, மயக்கமா வருது. என்ன பேசி தொலைச்சு நீ? எதுவும் தப்பா பேசலடி, நீ பேசுறது தான் நானும் பேசினேன். எஸ் சார், நோ சார், சாரி சார், அப்புறம் இன்னும் சேர்த்து சொல்லிட்டேன் தெரியுமா உனக்கு? தேங்க்யூ சார். ஐயோ, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ ஒன்றும் புரியலையே. அவங்க ஏன் பேரை கூப்பிட்டாங்களா, இல்லை நீ ஏன் பேசிட்டியா? வரிசையாக ஒரு ஆள் எல்லார் பேரையும் கூப்பிட்டுட்டே வந்தான். சரி, உன் பேர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நானே பேசிட்டேன். என்னது, என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி நீயே பேசிட்டியா? இதுல என்னடி தப்பு இருக்கு? அவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளா பேசுறது நல்லது தானே? நான் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடியும் போது பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். அதுக்கு மத்தியில் மியூட்டில் தான் இருப்பேன். எப்பாச்சு தான் எவனாச்சும் என்னை பிடிச்ச கேள்வி கேட்பானுங்க. அப்போ தான் எஸ் சார், நோ சார், சாரி சார் அப்படின்னு 3 சொல்லிட்டு முடிச்சிருவேன். நீ என்னடான்னா நீ ஏன் வாண்டடா போய் பேசியிருக்க? ஏய், இதுக்கு பேர் தான் நீ வேலை பார்க்குற லட்சணமா? அப்போ மீட்டிங்கில் நீ பேசவே மாட்டியா? அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பீலா விட்டுக்கிட்டு இருக்கேன்? அதுதான். என்ன சொல்றது இப்போ? இது ஒரு பொழப்பு,
இதெல்லாம் நீ வீட்டில் இருந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேற பீத்திக்கிறா. இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு நீ எங்கேயாவது போய் ம் ம் சரி விடு விடு, இதெல்லாம் சகத்தம் ஆயிட்டு இல்லை. நல்ல வேலை என் மூஞ்சியில் படலை. என்ன அந்த பக்கம் திருப்பிக்கிட்ட? வெத்தலை வாங்க போனியா, வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வெத்தலையா? பக்கத்து கடையில் போய் கேட்டேன், இல்லை அப்படின்ட்டாரு. ஏ மென்டல், பக்கத்து கடை பெயிண்ட் கடைடி, அங்கே யார் வெத்தலை வச்சுருப்பா? கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு? அது இருந்தால் நான் போய் ஐடியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன்.